யுத்தத்துல யாரு முதல்ல அடிக்கிறாங்கிறது கணக்கில்ல, முதல்ல யாரு கீழே விழுறாங்கிறது தான் கணக்கு. யார் அடிக்கிறதுக்காக என்ன கூப்பிட்டீங்களோ அவனை அடிக்காம திரும்பி போக மாட்டேன். அந்த இடம் எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அங்கேயே போய் அவனை தூக்குறேன். அலைகளும் ஆர்ப்பரிக்க பூமியில் பூகம்பமாய் செங்கதிர் சூரியன் அஸ்தமனமாகிட இடியும் மின்னலும் அவன் வரவை பறைசாற்ற தன்னிலை மறந்து அந்த விதி கூட திணறியது. ஒரு மெசேஜ் நானும் ஓபன் பண்ணி பார்த்து 1v1 ப்ரொஃபைல உத்து பாக்குறேன். விஸ்வநாதன் ஆனந்த் சரின்னு ChatGPT போட்டு பாக்குறேன். 5 times world champion, India's first grand master, பத்ம விபூஷன், அர்ஜுனா அவார்ட், டைகர் ஆஃப் மெட்ராஸ், லெஜண்ட். நான் யாருன்னு தெரியுமா சாரு? இவ்வளவு நேரம் ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே, அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது. சரி என்ன யாரா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. நானும் போயிட்டேன். மாசா ஒரு என்ட்ரிய போட்டு தெரிஞ்ச ஃபார்மேட்டை கத்துட்டு போறேன். Meanwhile, சார் சார் சொல்லு சார், இந்த செஸ் போர்ட் இருக்குல்ல சார், இதுல 4-5 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. சரி, அதுக்கு உங்களை பார்த்தாலே எனக்கு தெரியுது நீங்க செஸ் சூப்பரா விளையாடுங்க. கரெக்டா சார்? ஜோக்கு சார். உங்க கேம்லாம் நிறைய பாத்துருக்கேன் சார். அதுவும் 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிராம்னிக்க 2வது ரவுண்டே அடிச்சு ஓட விடுவீங்க பாத்தீங்களா? அதெல்லாம் பார்க்கும்போது அதை விடுங்க சார். ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்து விளையாண்டுட்டு இருக்க முடியாது. எனக்கு ஒரே மூளை மேட்ச் முடிக்கணும். அதை மட்டும் சொல்லி கொடுத்துட்டீங்க, அப்படியே ஒரு கிராண்ட் மாஸ்டர், வேர்ல்ட் சாம்பியன், அப்படியே குகேஷ் கூட மேட்சை போட்டு அப்படியே ஐம் ரெடி சார். ஒரே ஒரு மூவ். எனக்குன்னே வராங்க. அப்படி என்ன கேட்டுட்டேன், வீட்டை விட்டு துரத்துற அளவுக்கு. அடுத்து பிரகு வீட்டுக்கு தான் போ. பெரிய ஆளு உனக்கெல்லாம் பயந்துருவாங்கண்ணா. குழந்தை எவ்வளவு பார்த்திருப்பேன். தெரிஞ்ச பையங்கிறாலதான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். போ, நாங்களும் எல்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். சேலஞ்ச் ஆரம்பிக்கலாமா தம்பி? எந்த சேலஞ்ச் சார்? கேம் முடிச்சுட்டு சொல்றேன். பெஸ்ட் ஆஃப் 3 43 நிமிஷம் விளையாண்டோம். ஒரு கேமும் ஓரளவுக்கு முட்டு கொடுத்தேன். ஒரு 30-40 மூவ் கிட்ட விளையாண்டேன். அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு செக்க போட்டு எனக்கு முடிஞ்சு 2வது கேம் ஸ்டார்ட் ஆகுது. எப்படியும் தோக்க போறோம்னு முடிவாயிடுச்சு. சரின்னு ஒரு பிட்ட போட்டேன். ஒருவேளை தோத்துட்டா என்ன அப்படியே வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவீங்களா? அவ்வளவு ஈஸியா அவனை விட்டுடலாமா தம்பி? சார், சப்போஸ் நீங்க ஜெயிச்சாங்கன்னா என் நியூ புக் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் காப்பி உங்ககிட்ட கொடுத்துட்றேன். ஏதோ ஜெயிக்க போற மாதிரி அவரும் புக் எடுத்து காட்டுறாரு பாருங்க. 2வது கேம் போது 2வது கேம் குயின் சாக்ரிஃபைஸ். குயினை குடுத்துட்டு ஆடுறாரு. ஐ ஜாலி குயின் அப்படின்னு குயினை அடிக்கிற. ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு பாயிண்ட்ல கேமும் முடியுது. நானும் தோத்துட்டேன். நானும் அப்படியே சார்ட்ட சொல்றேன், சார் முடிஞ்சு சார் அப்படின்னு. தெரியும் யூசுவலா உங்ககிட்ட தோக்குறவங்களை என்ன பண்ண வைப்பாங்க சார்?